நான் உங்களை திருச்சியில படம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து கூலி படத்தை ரிவ்யூ சொல்ல போறோம். லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருக்காங்க, சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்காங்க, மற்றும் போல எல்லாருமே இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், சொல்ல தேவையில்லை. இந்த படத்துல கதை என்ன பார்த்தீங்கன்னா, சத்யராஜ் வந்து இறந்துடுறாரு. ஓகேவா, அவர் நண்பராக இருக்கிறாரு. அவர் ஏன் இறந்தாரு சொல்லிட்டு சுந்தியாஸ்டர் வந்து கேட்கிறாரு. அதுக்கப்புறம் விசாரணையை தொடங்குறாரு. அதுல என்ன பண்ணாரு, எப்படி முடிச்சாரு அப்படிங்கிறது தான் கூலியோட ரிவ்யூங்க. இந்த படம் வந்து கண்டிப்பா மெயினா நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் கேப்சர் பண்ணதுல வந்து மக்கள் எல்லாத்தையும் நான் கேட்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, 18 வயசு கீழே உள்ளவங்க படம் வரக்கூடாது அப்படின்னாங்க. அப்படின்னா இல்லையா, ஃபேமிலியா வந்து படத்தை பார்க்கலாம், நல்லா இருக்கு, எல்லாம் வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாம இந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாமே அவங்க கொடுக்கப்பட்ட கேரக்டரை வந்து செம்ம நீட்டா பண்ணியிருக்காங்க அப்படின்னு. நாகார்ஜுன் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டாருக்கு ஈக்குவலா அவர் வில்லனா இருந்தாலும் அந்த ஈக்குவல் ஸ்தானத்தை வந்து செம்மையா காமிச்சிருக்காருங்க. அமெரிக்கான வந்து ஒரு கேமியோ ரோல் மாதிரி தான் வராரு, சின்ன கேரக்டர். பட் அவருக்கு அது எப்படி சொல்லுன்னு தெரியல. சூப்பர் ஸ்டாரே சொன்னாரு, அவரை காஸ்டிட் வாங்குறதுன்னா 2 வருஷத்துக்கு நம்ம காத்திருக்கிறோம் அப்படின்னாரு. அதனால வந்து இவர் வந்து சின்ன ஒரு அதான் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வந்து மெயினா நான் சொல்றேன், ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல போறாங்க அப்படிதான் இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே ஃபேமிலி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரே சண்டைகள் இந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர் எல்லாருமே வந்து இந்த படத்தை கொண்டாடுவாங்க, தூக்கி அப்படிதான் இருக்கு அப்படின்னு. அப்படிதான் படமும் இருக்குது. எந்த இடத்துலையும் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் அப்படியே மாறியே போவோம், செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்கும். ஒரு அஜித் ரசிகர் இன்னைக்கு வந்திருந்தாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, அவர் உண்மையை சொன்னார் சார், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் சுமாராக சொன்னாரு, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் பக்காவா போயிடுச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. அது ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு ரஜினி ரசிகர் நிறைய பேர்லாம் அந்த ஏகப்பட்ட பேர் வந்து பேசினாங்க. ரஜினி மாதிரியே ரசிகர் மாதிரிலாம் ஒருத்தவங்க பேசினாங்க, நம்பர்லாம் கொடுத்தாங்க. பார்த்தா முடியலாம், பார்த்தா ரஜினி மாதிரியே இருந்துச்சு. நிறைய பேர் பேசியிருக்காங்க. எல்லாருமே படம் வரத்துக்கு முன்னாடி பேசினாங்க. நான் தேட்டர்ல படம் பார்த்துட்டு திரும்பி வெளியில வந்து யார் இருக்கா என்னன்னு பார்த்துட்டு அப்படியே 2-3 பேரை நான் எடுத்திருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு போடுறேன். அவங்களும் வந்து தான் மகனுக்கு படம் பார்க்கறதுக்காக விட்டு கொடுத்துட்டு அவர் நிக்கிறாரு. அப்பதான் அவர் கேரக்டர் பார்த்துக்கேன். இன்னொருத்தர் கமலஹாசன் இருந்தாரு, அவரு நான் ரிவ்யூ எடுத்திருக்கேன். எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நிறைய பேர் திருப்பூர்ல இருந்து, சேலத்துல இருந்து இங்க வந்து ஒர்க் பண்றவங்க வந்து இருக்கிறாங்க. தஞ்சாவூர்ல இருந்து ஒருத்தர் ரசிகர் வந்து பேசியிருந்தாரு. எல்லாருமே இருக்காங்க. கூலி படம் வந்து மேக்சிமம் எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. நானும் சொல்றேன், படம் பார்த்துட்டு அவ்வளோ ஒரு படம் நல்லா இருக்குது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. இதுல வந்து சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்தது என்ன அந்த படத்துல பாத்தீங்கன்னா, நம்ம லோகேஷ் கனகராஜோட மியூசிக்கு பேக்ரவுண்ட் தான் சொல்லலாம். அவ்வளோ ஒரு தாறுமாறா சூப்பரா பண்ணியிருந்தாரு. நாகார்ஜுனும் வந்து எந்த ஒரு கேரக்டரும் குறை இல்லாம செம்மையா பண்ணியிருந்தாருங்க. நீங்க சொல்லிச்சு. இந்த படத்துல முக்கியமா வந்து கோபின்னு ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. ஆக்சுவலா அவர் வந்து அவர் வந்து பிச்சு பெறல் எடுத்துட்டு தான் சொல்லலாம். நான் நினைச்சேன், ஆக்சுவலா நான் ஆடியோ லான்ச் போகும்போது பார்த்துருந்தேன், அந்த சாங்ஸுக்கு வந்து இந்த வயசுலயும் வந்து சாங்குனா 2 ஷார்ட் ஷூட்டிங் பார்த்துருக்கேன். 2 சாங் போடுவாங்க, கட் பண்ணுவாங்க, திரும்பி ரீடேக் போவாங்க, திரும்பி வருவாங்க. ஒரு பாட்டை ஆரம்பிச்சு எண்டு வரைக்கும் அந்த கேபிங்கிற ஒரு ஆடுறாருன்னா வேற லெவலுங்க. இலக்கியது ஆடியோ லான்ச்ல பேசியிருந்தேன், நேராக பார்த்துருந்தேன். அவர் இந்த பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல வந்து சூப்பரா பண்ணிருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர் ஸ்டார் ஹீரோன்னு சொல்லலாம். 2வது வந்து யாரை நான் சொல்லுவேன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டாவது வந்து அனிருத் சார் கண்டிப்பா நான் சொல்லுவேன். 3வது சொல்ல போறது பாத்தீங்கன்னா கேபின் அப்படிங்கிறத தான் சொல்லுவேன். அவ்வளோ ஒரு சூப்பரா அவர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. பாட்டுல கூட நீங்க பாத்திருப்பீங்க, மோனிகா சாங்ல நீங்க பாத்திருப்பீங்க. மோனிகா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆடிருப்பாரு. அவர் வந்து செமையா பண்ணியிருந்தாரு. அது வந்து ஸ்டேஜ்ல வந்து ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஆடுறது சாதாரண விஷயம் கிடையாது. திரும்பி சொல்ற மைக்ல அவளை இலச்சிச்சு அவர் சூப்பரா பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருந்தாரு. இந்த படத்துல எமோஷன் பயங்கரமா இருக்கு, நட்பு பயங்கரமா இருக்கு. லவ் இருக்கா அப்படி கேட்டீங்கன்னா லவ் கண்டிப்பா இருக்குது. நான் ஃபுல் ரிவ்யூ பண்ணக்கூடாது, ஆக்சுவலா நீங்க படம் பார்க்கும்போது தெரிஞ்சீங்க. கிளைமேக்ஸ்ல வந்து சூப்பரான ஒரு விஷயம் வந்து நமக்கு பயங்கரமா இருக்குது. பயங்கரமான ஒரு லவ், அது நீங்க படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கின்னு. நட்பு, சத்யராஜ் நண்பனை என்னைக்குமே வந்து நட்பா இருக்குன்னு அவனுக்காக உயிரே கொடுக்கணுமாங்களா, அது ஒரு இதுல இருக்குது. கூலி படம் என்ன, கூலி தொழிலாளி ஒவ்வொருவரும் இந்த படத்தை பார்க்கலாம். ஒரு ஆட்டோ டிரைவர் பார்க்கலாம், நானும் ஒரு ஆட்டோ டிரைவர் தான், ஆக்சுவலா கார் டிரைவர் பார்க்கலாம். எல்லாரும் கூலி தொழில் செய்யக்கூடிய மூட்டை தூக்குறவங்க எல்லாருமே எந்த செஞ்சா
சரி அது கூலி வேலையா எதாக இருந்தாலும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு கனெக்டட் ஆகும். கண்டிப்பா கூலி படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. ஸ்ருதிஹாசன் கொடுக்கப்பட்ட கேரக்டர் அவங்க நீட்டா பண்ணாங்க. இந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாமே அவங்க கேரக்டரை பர்ஃபெக்டா பண்ணாங்க. வேற லெவலுங்க கூலி படம். கண்டிப்பா பாருங்க. நான் வந்து ஆக்சுவலா எல்லாமே அப்லோட் ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலா நான் வந்து காலையில் எடுத்த வீடியோஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன். இப்போ ஃபுல் வீடியோஸ் போட்டிருக்கேன். அது 22-25 நிமிஷம் வந்துட்டு இருக்கு. அப்புறம் படம் பார்த்துட்டு வந்து ரிவ்யூஸ் சொன்னாங்க. அதுவும் வந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்குது. அதையும் நீங்க பார்க்க தான் போறீங்க. அப்புறமா நான் வந்து இன்னொரு தேட்டருக்கு ஆக்சுவலா போலான்னு இருக்கேன் திருச்சிலேயே. அது 5:30 மணிக்கு பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு போற பிறகு அதுக்கப்புறம் அந்த ஷோ முடிச்சுட்டு திரும்பி வராங்க, அதையும் இருக்க போறேன். அதுக்கப்புறம் 12 மணிக்கு திரும்பி இன்னொரு ஷோ போறேன். போயிட்டு அங்கேயும் என்னட்டுன்னு வர போறேன். நானும் 171 பேர் பாக்குறாங்க. அதுவே நம்ம சேர்ந்து ஒரு ஜாலியாக ஃபேமிலியோட பார்க்கலாம் ஒரு பிளானிங் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு திரும்பி அங்கேயும் நான் வந்து என்ன சொல்ல போறேன், ஒரு செம்மையான ஒரு ஃபீட்பேக் வாங்க போறேன். கண்டிப்பா இன்னைக்கு ஃபுல்லாவே திருச்சியில தான் இருக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு போறேன். லட்சுமி மொபைல்ஸ் அப்படின்னு சர்ஷீட்ல இருக்குது. அவங்க தான் இந்த வீடியோ பார்த்து பண்றாங்க. இந்த திருச்சி முழுக்க எடுக்கிற வீடியோஸ் எல்லாமே அவங்க பவர் பேங்க் இருக்குது, சார்ஜர் ஒயர் இருக்குது, ஏகப்பட்ட ஜாமான்கள் செல்போன் எல்லாமே இருக்குது. குறைந்த விலையில மன திருப்தியா நீங்க வாங்கணும்னா நீங்க வந்து லட்சுமி மொபைல்ஸ் போங்க. சர்ஷீட்ல இருக்குது. ஆக்சுவலா அங்க போனீங்கன்னாவே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டா எல்லாமே நல்லபடியா கொடுப்பாங்க. கண்டிப்பா கூலி படத்தை ரிவ்யூ சொல்லிருக்கேன். கண்டிப்பா பிடிச்சா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அமைக்கிறீங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் கேட்டீங்க உடனே வரல வீடியோ வந்துடும் 4 மணி அப்புறம் அப்படின்னு அப்படி இப்படின்னா கண்டிப்பா நீங்க நைட்குள்ள கண்டிப்பா நான் அப்லோட் பண்ணிடுறேன். கண்டிப்பா பாருங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கீங்க, அவங்களுக்கு நான் சென்ட் பண்றேன். சில பேர் நான் பேசுனதை அனுப்புன்னு இருக்காங்க. கண்டிப்பா அனுப்புறேன். கண்டிப்பா நீங்க திருச்சியில அந்த வீடியோஸ் பார்த்து உங்க திருச்சி நண்பர்களை சீமர்களை அனுப்பிட்டு எனக்கு அந்த வீடியோஸ் வேணும்ப்பா நான் பேசுறேன் தனியா எனக்கு கொடுங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல போடுகிறேன் இல்ல ஃபேஸ்புக்ல போட ஆசைப்பட்டீங்கன்னா என் நம்பர் சொல்றேன் 94885486 வாட்ஸ் நம்பர். அதுல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு அந்த வீடியோ சென்ட் பண்றேன். என் நம்பர் திரும்பியும் சொல்றேன் 9488549667. கண்டிப்பா விஜய் ரசிகர் எல்லாருமே சரி ஓகேவா, ஒரு எப்படின்னு சொல்ல போனா 100 நாடுகள்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸ்ரீலங்கா, துபாய், சவுதி, அங்க 100 நாள் சொல்லிட்டு 100 நாள் ரிலீஸ் ஆயிருக்குது. சக்சஸ் த ஃபிலிம் த கூலி படம் நல்லா இருக்கு. கண்டிப்பா எல்லா போய் தியேட்டர்ல போய் என்ஜாய் பார்க்கலாம். நானும் வந்து காரைக்கால்ல வந்து ஒரு ஃபேமிலியா போயிட்டு, ஃபேமிலினா எங்க ஃபேமிலியும் சரி, என் ஃப்ரெண்டு நண்பருக்கு ஃபயர்ஸ் ஃபேமிலி, அப்புறம் சித்திக் ஃபேமிலி, அப்புறம் எல்லாருமே சேர்ந்து அப்படி ஒன்னா போய் இந்த படத்தை பார்க்க போறோம். பார்த்துட்டு வரும்போது அங்க ஒரு ரிவ்யூ எடுப்போம். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. ஆக்சுவலா சரி நிறைய விஷயம் அப்புறம் பேசுவோம். கண்டிப்பா இந்த வீடியோ கூலி படத்தை ரிவ்யூ சொல்லிடுறேன். பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் சந்தேகம் எடுக்கிறோம். பாய்.